என் பையனுக்கு பீட்ரூட் சாதம் எப்படி கொடுப்பேன்னா, அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட் வந்து அரை பீட்ரூட் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், அதோட பெருங்காயம் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு நெய் சேர்த்து நல்லா மசிச்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சிக்கன் கிரேவி ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கறியவும் சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி வந்து இதிலே வந்து எண்ணெயிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் வீட்லேயே வந்து கறிக்கு போகிறதுக்காண்டியும் கறி மசாலா தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து 2 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். என்னோடய ஸ்டைல் பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த